செய்யப்பட்ட காலகட்டம். அதே நேரத்தில் இந்த விசாரணைகள் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போது இருந்த நிலை அப்படிங்கிறத தாண்டி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ராமஜெயம் கொலை வழக்கில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த வழக்கு சிபிஐ வசம் இருந்து தமிழக போலீஸுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாற்றப்பட்டது. ஆனாலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படலை. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் திமுகவுடைய மூத்த அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்ததுதான். போலீஸும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது, ஆட்சியும் ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. அப்போ குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டும், கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஆனால் 13 ஆண்டுகளை கடந்த நிலையிலையும் மர்ம முடிச்சுகள் அவிழ்க்கப்படவில்லை. திமுகவுடைய ஆட்சி 5 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய சூழ்நிலையில், தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில், இன்னும் 7-8 மாதங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போலீஸ் எஸ்ஐடி தற்போதைய நிலையில் வேகம் காட்ட தொடங்கி இருக்கிறது. குற்றவாளிகளை எஸ்ஐடி நெருங்குமா? குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்களா?